வீட்ல காய்கறி இல்லாதப்ப உருண்டை குழம்பு செஞ்சுட்டா போதும். உருண்டைய குழம்போட நொறுக்கி சாதத்துல பிரட்டி சாப்பிட்டாலே அட்டகாசமா இருக்கும். அந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் வாங்க. ஊற வச்சிருக்கிற 1½ கப் கடலை பருப்பை மிக்சர் ஜார்ல தண்ணி இல்லாம போட்டு சோம்பு உப்பும் சேர்த்து கொரன்னு இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுல ஒரு பெரிய வெங்காயம், விதை இல்லாத பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு வச்சிடுங்க. இருக்கட்டும். சட்டில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், சோம்பு, ஜீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு பொடியா கட் பண்ண பூண்டு, கொஞ்சமா இஞ்சி சேர்த்து எல்லாம் முக்காவாசி வதங்கினதும் தக்காளி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு குழைய வதங்கினதும் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு பெரட்டிட்டு புளி கரைச்சல், குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி மூடி வச்சிடுங்க. ஒரு கொதி வந்து பச்சை வாசம் அடங்கினதும் ரெடி பண்ண உருண்டைகளை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு தேங்காய் பால் ஊத்தி கொதிக்க விடுங்க. அவ்வளவுதான், உருண்டை சூப்பரா வெந்து அம்மா ஸ்டைல்ல செம்ம டேஸ்டியான உருண்டை குழம்பு ரெடி. ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் செஞ்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஞாபகமா ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எக்ஸைட்டிங் ரெசிபி அப்டேட்ஸ்க்கு ஞாபகமா பாரதி குக்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ.